ஏன்னா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட முடிவு என்னன்னா சர்வீஸை கவர்மெண்ட் கொடுக்கவே கூடாதுன்ற. இது நவதாராளவாத கொள்கையினுடைய நியோ லிபரலைசேஷனுடைய விளைவு. இதை நம்ம பேசணும், பேச மாட்டேங்கிறோம். நம்ம எதையோ அரசியல்னு பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி உட்காந்துட்டு ஒரு கட்சி அரசியல், ஓட்டு அரசியல், கூட்டணி அரசியல் மட்டும் அது இல்லை. நீங்கள் இங்கே நியோ லிபரலைசேஷனால் மக்கள் பாதிப்படைய போகிறாங்க. எல்லாமே பணத்துக்கு மட்டுமே இருக்க போகுது. நான் மீண்டும் சொல்கிறேன், இவரை நான் ஜோசப் ஸ்டாலின் மாதிரி ஆட்சி நடத்த கேட்குறேன். முக ஸ்டாலினாவே ஆட்சி நடத்துங்க. சர்வீஸை நீங்கள் கொடுங்க. பிஸ்னஸை மற்றவங்க பண்ணட்டும். கார் தயாரிக்கட்டும், எதனா பண்ணட்டும். பைக் தயாரி, கார் தயாரி, ஆட்டோமொபைல் தயாரி, சிப்பு தயாரி, டெக்ஸ்டைல்ஸ் உண்டாக்கிக்க, அதெல்லாம் அரசு எடுத்து நடத்துன்னு நான் சோசியலிச கவர்மெண்ட் கேட்கல. சர்வீஸ், மருத்துவம், கல்வி, இந்த மாதிரி சர்வீஸை நீ தானே கொடுக்கணும். போக்குவரத்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா அதை கொடுக்கறதுக்கான ஒரு இன்கம்ன்றது ஒன்று இருக்கணும். ஏற்கனவே இருக்கிற கடன்களுக்கான வட்டி கட்டுறது இதெல்லாம் மேனேஜ் பண்ணணும். அப்போ அதுக்கு அதையும் மேனேஜ் பண்ணி இதையும் கொடுக்கறதுக்கான எக்ஸஸ் இன்கம்மை உருவாக்குற திட்டங்களை இந்த அரசு எந்த அளவுக்கு செஞ்சு இது கேளுங்க. இப்போ போக்குவரத்து துறை எடுத்துப்போம். கடன் வாங்கி தான் பஸ் வாங்கினீங்க. அந்த கடனை திருப்பி தரதுக்கு நீங்கள் அந்த பஸ்ஸு மெயின்டெனன்ஸே நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்க. ஃபிக்ஸ்டு பேமெண்ட்டாக அவனுக்கு 10 ரூபா, ஒரு சம் அமௌண்ட், ஒரு கிலோமீட்டருக்கு 10 ரூபா இல்லை, ஒரு சம் அமௌண்ட். இப்போ அதில் லாபத்துக்கு தான் அவனுக்கு கொடுப்பீங்க. இதில் நீங்கள் டிக்கெட்டும் கம்மியாக, நம்ம என்ன ஓட்டுனா அடக்க செலவு என்ன ஆகுமோ அதை விட கொஞ்சம் கூடுதலாக தான் டிக்கெட் விலையும் வைப்போம். இப்படி இருக்கும் பொழுது நம்ம எப்படி அந்த கடனை அடைப்போம்? புரியுது உங்களுக்கு? அரசுக்கு வருமானமே வரலையான்னு நான் கேட்குறேன். வரி வருவாய் வருது. அப்போ நான் கட்டுற வரிலாம் என்ன? டான்ஜென்ட் கோவில் பேரில் ஓடுற கப்பலில் கூட ஊழல் பண்ணுறீங்களே. ஒரு நாளைக்கு சில 10 கோடி ஊழல் பண்ணுறீங்களே. பல ஆயிரம் கோடி ஊழல் நடக்குது ஒரு வருஷத்துக்கு. ஏன்னா அவங்க டாஸ்மாகில் வருமானம் காட்டுறாங்க, பத்திரப்பதிவுத்துறை அதில் அதிகரித்து வச்சுருக்காங்க, மின்கட்டணம் அதிகரிச்சிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் அதிக விலை விதிப்பது அப்படிங்கிறது ரீசெண்ட் மந்த்ஸில், இயர்ஸில் நடந்திருக்கு. இப்போ இதெல்லாம் எங்கே போச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. எல்லாம் கான்ட்ராக்டுக்கு போச்சு. பிளான், கான்ட்ராக்ட், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், இதுதான்.